அவர் ரேராக வருவார். 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவார். 12 வருடங்களுக்கு ஒரு முறை குரு பகவான் சிம்மராசிக்கு வருகின்ற மாதத்துக்கு பேர் தான் இந்த மகம் நடக்குது பாருங்க, அந்த மாதம். பர்டிகுலராக அதில் மக நட்சத்திரத்துக்கு இந்த குரு பகவான் வரும்போது அந்த டைமில் சூரியனும் அதில் இருப்பார் ஏற்கனவே. அந்த நேரத்தில் தான் மகம் நடக்குது. ஆக சூரிய பகவான் குருவோட வீட்டுக்கு வரும்போதும் விசேஷம்தான், குரு பகவான் சூரியன் வீட்டுக்கு வரும்போதும் விசேஷம்தான். அந்த நேரத்தில் இறைவனை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால தான் இந்த மார்கழி மாதத்தில் பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுறாங்க. அன்றாடம் பஜனை பாடுவாங்க. இந்த மார்கழி மாதம் சில சாமிக்கு சில விசேஷங்களை தரும். அந்த வகையில் ஆண்டாள் வழிபட்டதுனால ஆண்டாளுக்கு விசேஷம், திருப்பாவைகள் பாடினதுனால பெருமாளுக்கு விசேஷம், முருகனுக்கு விசேஷம். குருவாக இருந்து அப்பனுக்கு பாடம் சொன்ன முருகனுக்கு இந்த மார்கழி மாதம் விசேஷம். குரு தத்துவத்துக்கு அவதரித்த ஐயப்ப பகவானுக்கு விசேஷம். ஆக முருகனுக்கு விசேஷமான மாதம், ஐயப்பனுக்கு விசேஷமான மாதம், பெருமாளுக்கு விசேஷமான மாதம், ஆண்டாளுக்கு விசேஷமான மாதம். அத்துடன் சேர்ந்து பிராமணர்களுக்கும் விசேஷமான மாதம், பிரம்மாவுக்கும் விசேஷமான மாதம். பிரம்மாவுக்கு சரியாக கொண்டாடுறதில்லை, அதனால் பிராமணர்களுக்கு விசேஷமான மாதமாக இந்த மாதம் குரு மாதங்கிறதுனால இதெல்லாம் நன்மை. இப்போ இந்த பிராமணர்கள்லாம் வந்து அகரகாரன்ற அந்த மாதிரி சேர்ந்து இருந்த காலங்களெல்லாம் நம்ம எப்படி இந்த ஐயப்ப பூஜையை வந்து போடுறோம். நம்ம இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஐயப்ப பூஜைன்னு அந்த மாலை போட்டவங்கெல்லாம் கூப்பிட்டு பண்ணுவாங்களே, அந்த மாதிரி பிராமணர்கள்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டில் விசேஷமாக பக்தி பண்ணுவாங்க. கோவில்கள்லாம் வந்து இசை நிகழ்ச்சி நடத்துவாங்க. மார்கழி உற்சவமாக இசை உற்சவங்கள் நடத்துவாங்க. திருவாரூரில் மட்டும் இல்லாமல் அங்கங்கே சபாக்கள் எல்லாம் கூட நடக்கும். இந்த மார்கழியில் எல்லாமே பக்திக்காக. இது இறைவனுக்கு வழிபடுறதுக்கு உகந்த மாதம் என்பதனால நம்மளுடைய சொந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் தள்ளி போடுறதுக்காக மார்கழியில் நம்மளுடைய சொந்த சம்பவங்களெல்லாம் நடத்துறதில்லை. எந்த வகையான சுப நிகழ்ச்சியும் நமக்கான நிகழ்ச்சிகளை தள்ளி வச்சுட்டு அது எல்லோரும்